சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு நடைபெற்றது. சைமன் புறக்கணிப்பு நடந்தது எப்போ? 1927 உள்ள வர்றாங்க. 28ல் சைமன் குழு எதிர்ப்பு நடக்கும். சரிங்களா? இந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு எதிர்ப்புக்கு தலைமை தாங்கியவர் சத்தியமூர்த்தி, காமராஜருடைய அரசியல் குரு. ஸோ அது தெரிஞ்சால் அதை எலிமினேட் பண்ணிடலாம். ராஜாஜி தலைமை தாங்கலை. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நம்ம இதை வந்து 1923 பார்த்துருப்போம். 23ல் சுயராஜ்ய கட்சி தோற்றுவிப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஐஎன்சிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கட்சி வந்திருக்கும்ல, மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ மாற்றத்தை விரும்புவங்களில் 1923ல் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு அவங்களோட ஃபாலோவராக சென்னையில் இருந்தவர் யார்? சத்தியமூர்த்தி தான் காமராஜரோட அரசியல் குரு. அந்த பாயிண்டில் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 27க்கு அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கக்கூடியவர். ஐஎன்சி மேக்ஸிமம் என்ன பண்ணாங்க? ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி வைப்பாங்க. பட் ஆங்கிலேயருக்கு எதிராக அவங்க எதிர்த்து போராடுறவங்க சுயராஜ்யம் அப்படின்ற கட்சியை தோற்றுவிச்சது யாருன்னா சென்னையில் அப்போ தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டில் ஜெயிச்சவர் அப்போது எலெக்ஷனில் 1924, 25ல் சுயராஜ்ய கட்சி கலைக்கப்பட்டிருக்கும். 23ல் சுயராஜ்ய கட்சி தனியாக வந்திருக்கும்ல. அப்போ நடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது சத்தியமூர்த்தின்றவர். அவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருப்பார், சென்னை. அப்போ இந்த போராட்டத்தை நடத்தவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. தெரியலன்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கூற்று வந்து தப்பு. சைமன் குழுவில் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. 7 பேர் யார்? பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள். அதில் இந்தியரே இல்லை. இது கரெக்டு. கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் சியா.